உலகத்தில் வாழும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் இந்நேர வணக்கம். எல்லா அன்பு உள்ளங்களும் எல்லா வளமும் நலமும் மகிழ்வும் ஆரோக்கியமும் நிலைக்க இனிதே வாழ எல்லாம் வல்ல இறைவன் திருவருள் புரிய வேண்டுமென்று நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் மனதார இறைவனை பிரார்த்தித்து கொண்டு எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பினால் புரட்டாதி மாதத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட கல்வி வாழ்வாதாரம் மாற்றுத்திறனாளிகள் செயற்திட்டம் இனிதே நிறைவேறியுள்ள நிலையில் அந்த செயற்திட்டம் சம்பந்தமான கருத்துக்களை உங்கள் முன் பிரசன்னமாகி பகிர்ந்து கொள்வதில் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் புரட்டாதி மாதத்துக்குரிய கல்வி செயல்பாட்டிற்காக இம்முறை கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவு தெரிவு செய்யப்பட்டு யாழ் கோப்பாய் தெற்கு ரோமன் கத்தோலிக்க தமிழ்கலவன் பாடசாலை தெரிவு செய்யப்பட்டு அப்பாடசாலையின் அதிபரின் அன்பான வேண்டுகோளுக்கிணங்க 40 மாணவர்களுக்கு 2000 ரூபாய் பெறுமதியான கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்யக்கூடிய பவுச்சர் எமது அமைப்பினரால் வழங்கி வைக்கப்பட்டது. எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் புரட்டாதி மாதத்துக்குரிய வாழ்வாதார பணியாக இம்முறை சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவு தெரிவு செய்யப்பட்டு அந்த சண்டிலிப்பாய் பிரதேச செயலரில் பெண் தலைமைத்துவத்தை குடும்ப அங்கத்தவராக கொண்ட மிகவும் வறுமை கோட்டிற்குட்பட்ட சரண்ராஜ் டினிஸ்கா என்ற அந்த பெண் நம்மிடம் அன்பாக கேட்டுக்கொண்டதுக்கிணங்க அவர்களுக்கு ஒரு மிகவும் பெறுமதியான தையல் இயந்திரம் வழங்கி வைக்கப்பட்டு அவர் தனது வாழ்வாதாரத்தை உயர்த்தி தன் வாழ்க்கையை நகர்த்தி செல்லும் வகையில் எமது அமைப்பினரால் வழங்கி வைக்கப்பட்டது. புரட்டாதி மாதத்துக்குரிய மாற்றுத்திறனாளிகள் செயல்பாடாக 2 மாற்றுத்திறனாளிகள் இம்முறை தெரிவு செய்யப்பட்டது. அந்த வகையிலே அளவட்டி கணேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த சின்னத்துறை கமலாதேவி, அளவட்டி மணற்புலம் பகுதியைச் சேர்ந்த மோகனதாஸ் அகல்யா ஆகிய 2 பேரும் நம்மிடம் அன்பாக கேட்டுக்கொண்டதுக்கிணங்க தலா 10,000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உலருணவுப் பொருட்கள் எமது அமைப்பினரால் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த புரட்டாதி மாதத்துக்குரிய விசேட வேலை திட்டமாக எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை பிரான்சிலிருந்து நிதி பங்களிப்பு வழங்கி வருகின்ற மூத்த மதிப்புக்குரிய உறுப்பினர் யாழ்ப்பாணம் புங்குடுதீவைச் சேர்ந்த தீனா யோகேஸ்வரி அவர்களது பிறந்த தின நினைவாக அவரது அன்பான வேண்டுகோளுக்கு அணங்க அவர் எம்மிடம் ஒரு பெருந்தொகை பணத்தை, அதாவது 86,587 ரூபாய் பெறுமதியான தொகையை எமக்கு வழங்கி இருந்தார். தனது பிறந்த தின ஞாபகார்த்தமாக ஒரு அறப்பணியை எமது அமைப்பினரால் மேற்கொள்ளும்படி. அந்த வகையிலே முதியோர் தினம் அண்மையில் வந்த காரணத்தினால் அவரும் 80 வயதிலும் அந்த அறப்பணியை செய்ய வேண்டும் என்ற அந்த நல்ல மனத்தோடு எமக்கு அந்த உதவியை வழங்கிய அந்த அந்த நல்ல நோக்கத்தை நாம் நல்ல வகையிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற வகையிலே 35 முதியவர்களை தெரிவு செய்து காங்கேசன்துறை நல்லணக்கபுரம் பகுதியையும் மற்றும் மாவை கலட்டி மாவட்டபுரத்தையும் சேர்ந்த 35 தலா முதியவர்களை நாங்கள் தெரிவு செய்து கிராம அபிவிருத்தி சங்கத்தில் ஒன்றிணைத்து அவர்களில் எம்மிடம் அன்பாக கேட்டுக்கொண்டதுக்கிணங்க அவர்களுக்குரிய பாவனைக்குரிய தலையணை, படுக்கை விரிப்பு மற்றும் பால்மா வகைகளை நாங்கள் வழங்கி இருந்தோம். இத்துடன் இந்த புரட்டாதி மாதத்துக்குரிய நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் கல்வி வாழ்வாதாரம் மாற்றுத்திறனாளிகள் பணி இனிதே நிறைவேறியது. இந்த தருணத்திலே புலம்பெயர் தேசங்களில் இருந்து எவ்வளவோ இடர்களுக்கு மத்தியிலையும் தவறாது மாதாந்தம் கிரமமாக எமக்கு இந்த நிதி பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கின்ற புலம்பெயர் அன்பு உறவுகள் அனைவருக்கும் நான் சிறந்தாழ்த்தி எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிதி பங்களிப்பு தாயகத்திலே சரியான இடத்திலே சரியான முறையிலே சரியான நலிவுற்றோர்களுக்கு போய் சென்றடைவதற்கு எவ்வளவோ இடர்களுக்கு மத்தியிலையும் தங்களது பணிச்சுமை குடும்ப சுமைகளுக்கு மத்தியிலும் மிகவும் அர்ப்பணிப்புடன் இந்த செயற்திட்டங்களை இனிதே திறம்பட நிறைவேற்றிய எமது தாயக நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் உறுப்பினர் அவர்களுக்கும் நான் இத்தருணத்தில் சிறந்தாழ்த்தி எமது மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பணம் செய்கின்றேன்.
அடுத்ததாக இந்த புலம்பெயர் தேசங்களிலிருந்து நமது அமைப்புக்கு நிறைய புதிய உறுப்பினர்கள் நிதி பங்களிப்பு செய்து கொண்டு வருகிறது. எமது அமைப்பின் செயற்திட்டத்தை நேர்த்தியான செயற்திட்டத்தை உற்று நோக்கி எமது அமைப்பிற்கு நிதி பங்களிப்பை மேலும் புதிய புதிய அன்பு உறவுகள் இணைந்து நிதி பங்களிப்பு செய்து கொண்டு வருகிறது. எங்களுக்கு மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சியை தருகின்றது. அந்த வகையிலே நாங்களும் நீங்கள் தார நிதி பங்களிப்புக்கு சரியான முறையிலே நேர்த்தியான முறையிலே மாதாந்த செயற்திட்ட அறிக்கை கணக்கறிக்கை என்பவற்றை எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு புலனத்திலே தவறாது மாதாந்தம் வெளியிட்டு கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் எமது நலிவுற்றோர் அமைப்புக்கு புதிதாக இணைந்து தாங்களும் நிதி பங்களிப்பு செய்கிறதுக்கு முன்வார அன்பு உள்ளங்களுக்கு எனது தொலைபேசி புலன இலக்கத்தை தெரியப்படுத்துகின்றேன். 0033 6 51 14 62 64. வறியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரா துடைத்து என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்குக்கமைய எம்மால் இயன்ற உதவிகளை இல்லாதோருக்கு கொடுத்து உதவி செய்து நாம் பெறுதற்கரிய இந்த மானுட பிறவியை பெற்றதின் பலனை அடைவோமாக என்று கூறிக்கொண்டு எல்லோரும் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்று நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் எல்லோருக்கும் கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து அடுத்த ஒரு காணொளி வலையொலி காணொளி எமது அமைப்பினரால் செயற்திட்டம் இனிதே நிறைவேறும் பட்சத்தில் அந்த வலையொலி காணொளியில் மீண்டும் உங்கள் முன் பிரசன்னமாகி அந்த வேலைத்திட்டம் சம்பந்தமான கருத்துக்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வேன் என உறுதியளித்துக் கொண்டு நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் அன்புடன் உங்களிடம் இருந்து விடைபெறும் உங்கள் அன்பின் ராசலிங்கம் சசிகரன். நன்றி, வணக்கம். வணக்கம். இப்போ நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பில் இருந்து இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கருத்துத்துறை வீதியில் இப்போ நாங்கள் கோப்பாயில் அடிக்கிறோம். கோப்பாயில் கோப்பாய் தெற்கு ரோமன் கத்தோலிக்கம் தமிழ் கலவன் பாடசாலைக்கு நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு கற்றல் உபகரணங்களை வாங்குவதற்கான பவுச்சர்களை வழங்குவதற்காக வந்திருக்கிறோம். சரி, வாங்க நாங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போவோம். வாங்க. என்னென்னு சொன்னால் இந்த பாடசாலை கோப்பாயில் இருக்கிற மாதா கோயிலோடு சேர்ந்து காணப்படுது. வாங்க. நாங்கள் இப்பொழுது இந்த இறை வணக்கத்துடன் ஆரம்பிக்கிறோம். மாணவர்கள் கற்றல் உபகரணங்களை வழங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களோட மாணவர்கள் வறிய மாணவர்களாக இருப்பதனாலும் அவர்களுக்குரிய கற்றல் உபகரணங்களை அவர்கள் வழங்குவார்கள். அதற்குரிய ஆயத்தங்களை அவர்கள் முன்னெடுப்பார்கள். எங்களுடைய நலிவுற்றோர்களுக்கு உதவுற நேசக்கரங்கள் அமைப்பும் எமது பிரதேசத்தில் ஒரு நலிவுற்ற நிலைமையை மாற்ற வேணும். அதை தவிர்த்து தங்கண்ட காலில்
தாங்களாக உழைத்து மக்கள் வாழ வேணும் என்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தோம். இந்த வகையில் பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் இடர்பாடுகளை தவிர்க்கிறதுக்கான உதவிகள் மற்றும் சுய தொழில் செய்து தங்கண்ட விருப்பத்தில் தங்கண்ட முயற்சியில் வாழ விரும்புகிற மக்கள் அவர்களுக்கான வாழ்வாதார உதவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அல்லது தங்களால் இயங்க முடியாத நிலையில் இருக்கிறவர்களுக்கான உதவிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதை வெளிநாட்டில் அல்லது புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எங்களுடைய நல்ல உள்ளங்கள் அப்படியான செயற்பாட்டுக்கு நிதி உதவிகளை வழங்கி இதை ஆரம்பித்து உதவி இருக்கணும். அந்த வகையில் மாணவர்களுக்கான உதவிகளை நாங்கள் பிரதானமாக முன்னெடுக்கிறோம். எதிர்காலத்தில் நமது பிரதேசத்தில் ஒரு செயற்பட போகிறவர்கள் அவர்கள் இப்போ அவர்களுடைய கற்றல் சம்பந்தமான இடர்பாடுகளை இயன்ற அளவில் தவிர்க்கிறது என்ற நோக்கமாக. இப்போ வழங்கப்பட்ட உதவிகள் அவர்களுக்கு இவர்களுடைய கற்றலை தொடர்ந்து இந்த எழுது கருவிகள் பொருட்கள் இல்லாததால் பாடசாலைக்கு வர முடியாத நிலைமையில இருந்து தவிர்த்து ஒழுங்காக பாடசாலைக்கு வந்து தங்களுடைய கற்றலை தொடர்றதுக்காக உதவும் என்று நாங்கள் அந்த வகையில் இந்த உதவிகளை நாங்கள் இவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். இதை பெற்றுக்கொள்கிற இந்த மாணவர்கள் தொடர்ச்சியாக பாடசாலை வரவை உறுதிப்படுத்தி சில உதவிகளை பயன்படுத்தி இந்த கற்றலை தொடர்ந்து தடை இல்லாமல் தொடர வேண்டும் என்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதோட இந்த புலம்பெயர் தேசத்திலேருந்து எங்களுக்கு நிதிகளை அனுப்புகிறவர்கள் வந்து தங்களோட உழைப்பில் இங்கிருந்து போய் கடினமாக உழைத்து அந்த பெரிய ஒரு பண நிலையில் உயர்ந்தவர்களாக இல்லை, எங்களை போல அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுடைய உழைப்பில் ஒரு சிறு பகுதியை இந்த நோக்கத்துக்காக எங்களுக்கு தந்துதவி இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கும் மற்றும் எமது இங்கே நாங்கள் செயல்படுற உறுப்பினர்களும் அரசாங்க உயர்ந்த பதவியில் வகிக்கிறார்கள் அதிகாரிகள். தற்போது கூட எங்களுடைய ஒரு ஓய்வு நிலை உப அதிபர் திரு அருமைநாதன் சார் அவர்களும் எங்களோட இணைஞ்சிருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் இந்த எமது பகுதியில் எமது பிரதேசத்தில் நலிவுற்ற ஒரு நிலைமையை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் செயல்படும். இப்போ அதை மனதில் இருத்தி கொண்டு இந்த மாணவர்கள் தங்களுடைய கற்றலை தொடர வேண்டும் என்றும் அதோட இந்த உங்களுடைய வரவேற்பு மிகுந்த நன்றி. நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு செய்திருக்கின்றோம். அதோட இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு செயற்பாடுகளை செய்து வந்த அதிபர்களுக்கும் பிரதி அதிபர்களுக்கும் மற்றும் இங்கு குழுமி இருக்கிற மாணவர்களுக்கும் எனது செயற்பாட்டில் பங்களிக்கிற எனது உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எனது நன்றியை கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். மோனா சிவானிகா ஏ யஸ்வி டீனா கிருத்தி அமைப்பினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக மாணவர் சார்பில் ஒருவர் நன்றி ஆசிரியர் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை தந்து வழங்கிய அறிவித்தலுக்கான நிறுவனத்திற்கு நாம் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக கென்சி அவர்கள் நன்றி உரையிடுவார்கள். கற்றல் உபகரணங்களை தந்த நல்லுள்ளங்களுக்கு எனது நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்ததாக நமது பெற்றோர்கள் சார்பில் திருமதி ஜென்சி அவர்கள் நன்றி உரையினார். நேசக்கரக்கட்டு நிறுவனத்திலிருந்து வருகை தந்திருக்கும் உத்தியோகத்தர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இனிய வந்தனங்கள். இந்த கிராமத்திலிருந்து இந்த பாடசாலையை தெரிவு செய்து இந்த பிள்ளைகளுக்கு இந்த உதவியை வழங்கிய நிறுவனத்திற்கு நன்றி செலுத்துகின்றேன். இங்கே படிக்கிற பிள்ளைகள் எல்லாருமே ஒரு நல்ல கெட்டிக்கார பிள்ளைகள். ஆனாலும் அதை தெரிஞ்சு
கடவுளால் ஏதோ தெரிவு செய்து இந்த பிள்ளைகளுக்கு இந்த உதவியை வழங்கினவங்க அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்படியான உதவிகளை மென்மேலும் வழங்கினீர்கள் என்று சொன்னால் மிகவும் நன்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன். கரங்கள் நிறுவனத்திலிருந்து இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்ற அனைத்து அதிகாரிகளுக்கும் இன்சக ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இன்றைய தினம் உண்மையாக மகிழ்ச்சியாக உள்ளது. நாங்கள் எதிர்பார்க்காமல் ஒரு நல்லபடியாக மட்டும் நடந்திருக்கு. பிள்ளைகளை கற்றலை ஊக்கப்படுத்துறதுன்றது ஒரு சிறந்த செயல். அதற்கு மனமு வந்து நான் எனது சகோதரர்களிடம் ஒரு சிறிய விண்ணப்பம் தான் கேட்டிருந்தேன் நான் இதை செய்ய சொல்லி. ஆனால் அவர் உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுத்து அதிபரோடாக கடிதம் அனுப்பி எங்களோட பிள்ளைகளுடைய கற்றலில் மிகுந்த ஆர்வம் கொண்டு என்ன பொருட்கள் தேவை என்று கேட்கலையே. அவர்கள் முதலாவது கற்றல் உபகரணம் தான் பிள்ளைன்ற கல்விக்கு அவசியம். அது இருந்தால் பிள்ளை கல்வியில் மேலும் முன்னேற்றம் அடையக்கூடிய இது இருக்கிறபடியால் அதற்கு முன் வந்து உடனடியாகவே நடவடிக்கை எடுத்து இந்த கிழமை உங்களுக்கு அதுக்குரிய பொருட்களை நாங்கள் கையளிப்போம் என்று சொல்லி அவர்கள் இந்த உதவியை செய்திருக்கிறார்கள். அந்த உதவிக்கு ஒத்துழைத்த அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த மாதாவின் அருளும் இந்த பிள்ளைகளினுடைய ஆசையும் என்றும் கிடைக்க வேண்டும். அவர்கள் நல்ல அந்த மனப்பாங்கு, மற்றவர்களுக்கு உதவுகிற அந்த மனப்பாங்கு என்றைக்குமே அந்த உதவியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் கிடைக்கும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வறுமையான மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கிய இந்த நிறுவனத்திற்கு எமது மனமார்ந்த நன்றிகளை கூறியிருக்கின்றோம். வறுமையான மாணவர்களாகிய எமக்கு கற்றல் உபகரணங்களை தந்த இந்த நல்லுள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். நலிவுட்டோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பிலிருந்து நாங்கள் இன்றைக்கு சண்டிலிப்பாயில் நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு வந்து வறுமை கோட்டுக்கு உட்பட்ட ஒரு தாயாருக்கு நாங்கள் இன்றைக்கு இந்த தையல் மிஷினை வழங்குவதற்காக நாங்கள் எங்களுடைய குழு உறுப்பினர்கள் நாங்கள் வந்திருக்கிறோம். அம்மா வணக்கம். உங்களோட பேர் என்ன? யுனெஸ்கோ. தங்கச்சி உங்களோட பேர்? சபீனா. நல்ல பேர் சபீனா. உண்மையிலே என்ன சொன்னால் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ரெண்டு பேரும். உண்மையில் இது ஒரு பருமதியான ஒரு தையல் மிஷின் வந்து இது உண்மையில் அவருடைய முகத்தில் அந்த மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கு உண்மையில் காரணமான இந்த அமைப்பு நலிவுற்றோருக்கான நேசகர்கள் அமைப்பானது உண்மையில் நாங்களும் பின்னத்தில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இவை எல்லாவற்றுக்கும் காரணம் உண்மையிலேயே அந்த எங்களுடைய உறவுகள், வெளிநாடுகளை வாழுகின்ற எங்களுடைய உறவுகளுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் தான் காரணம். இந்த நேரத்தில் நாங்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கிறோம். எங்களுடைய நண்பர் சசிதரன் அவர் அங்கே இருந்து அவருடைய முழு முயற்சியால் அவர் அங்குள்ள அவருடைய நண்பர்கள் உறவுகளோடு சேர்ந்து இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்புக்கு நிதியை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். நாங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் இங்கே எங்களுடைய சேவையை ஆட்டி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு இந்த அம்மாவுக்கும் இந்த பிள்ளைக்கு நாங்கள் இந்த இதை கொடுக்க வந்திருக்கிறோம். உண்மையிலே நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய இந்த அமைப்புக்கான நிதியை வழங்குகிற எங்களுடைய வெளிநாடுகளை வாழுகின்ற புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய உறவுகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் என்னம்மா எங்களுடைய அமைப்புக்கு என்ன சொல்ல போகிறீங்க? ரொம்ப நன்றி. என்னென்னு சொன்னால் எனக்கு இதாக நிறைய யூஸ் என்னோட வாழ்க்கைக்கு நிறைய உதவியாக இருக்கும். நம்பிட்டு உதவிக்கிறவங்களுக்கு இன்னொரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். என்னன்னு சொல்கிறேன் நீரும் உண்மையில் அவங்க சரியான சந்தோஷமாக இருக்கிறாங்க. நான் வந்து பார்த்தோன்னே அப்படி படிச்சிருக்கவும் ஐயோ நல்ல ஒரு சந்தோஷம். உண்மையில சரியான திருப்தி ஆவாங்க. உண்மையில் அப்படி ஒரு மிஷினை நீங்கள் வாங்குறேன்னு சொன்னால் அது பெரிய ஒரு மிகவும் ஒரு கடினமான ஒரு விடயம். ஆனால் அவருக்கு இந்த விஷயம் கிடைச்சது வந்து உண்மையிலேயே எங்களுக்குமே மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி விடயத்தை நாங்கள் வாங்கி கொடுக்க எங்களுடைய குழு அங்கத்தவருக்கே மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருக்கும் தொடர்ந்தும் இப்படியான பணிகளை நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் இங்கே தயாராக இருக்கின்றோம். அங்கே வெளிநாடுகளை வாழுகின்ற எங்களுடைய உறவுகளும் தொடர்ந்து உங்களால் முடிந்த உங்களுடைய அன்பு சேவையை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பில் இருந்து நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அளவட்டியில் வந்து மணல் புலம் என்ற இடத்துல நிற்கிறோம். இன்றைக்கு இந்த அம்மாவுடைய பேர் வந்து மோகனதாஸ் அகல்யா.
அகல்ஜா மோகனதாஸ் அகல்ஜா இந்த அம்மாவை நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கிறோம். இந்த அம்மாவுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய அமைப்பின் மூலம் இன்றைக்கு நாங்கள் 10,000 ரூபா வருமதியான உணவுப் பொருட்களை நாங்கள் இங்கே வழங்க வந்திருக்கிறோம். உலருணவுப் பொருட்களை நாங்கள் இங்கே வழங்குறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த அம்மா வந்து இப்போ கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக நடக்கலாம் இருக்கிறார். அவள் இந்த வீல் சேரில் தான் நான் இப்போ 11 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மிகவும் ஒரு கவலையான ஒரு விடயம். அப்போ அந்த அம்மாவுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். மேலே மிகவும் சந்தோஷம், அந்த அம்மா சந்தோஷம், எங்களுக்கு சந்தோஷம். இந்த அமைப்பு எங்களுடைய நல்லவர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு, அந்த அமைப்பினுடைய இயக்குனர், அந்த அமைப்புக்கு நிதி உதவிகளை தருகின்ற எங்களுடைய நல்ல உறவுகள் எல்லோருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்மா உங்களுக்கு உங்களோட பற்றி சொல்லுங்கம்மா, என்ன நடந்தது உங்களுக்கு? தைரோசன் வந்தேன். தைரோசன்லேருந்து கை அப்படி மத்தியில் இருந்து அது இங்கே ப்ரைவேட்டாக காட்டி சரியில்லை. அதுலேருந்து நெய்யாக்குது போயிட்டு அங்கேருந்து விளையாட்டு வருஷம் வச்சு மூட்டுவாங்க. 2வது தான் ஒரு ஜாயிண்ட்டு வேதினேன். தூக்க கொள்ள கஷ்டம் தானே. இப்போ இதான் சாப்பிடுறேன். அவள் தான் தர எல்லாம் மகள்லாம் எல்லாம் பார்க்குறேன். ஞாயிற்றுக்கிழமையே போடுவேன். மற்றபடி எல்லாம் வாரம் போட்டு தலை போடுவாங்க. அவள் இப்படி தான் வண்டியில் சில வேலையை தூக்கி இருத்திட்டாங்க. இப்படி பொழுதுபோக்காவில் குறை வந்துட்டாங்க. இங்கே இருந்தால் இப்போ தென்பு தான் வெளியில் போனேன். இருக்க வீட்டுக்கு இருக்க கஷ்டமாக இருக்கும். இப்படி வெளியில் போய் கொஞ்சம் காத்தோட்டமாக போய் வர சந்தோஷமாக இருக்கும். அண்ணன் விட்டு எங்கொண்டே உடிவினாங்க. தூக்கி தான் கொடுத்தவரும் இதில் இருந்து ஏறுவன் கொஞ்சம் கஷ்டம். மாறதும் கஷ்டம் உங்களுக்கு. இழுத்து அப்படி செய்வானோ காயங்கள் வேறு முந்தி வண்டி காயம். அந்த தேய்ச்ச காயங்கள், காலில் தேய்ச்ச காயங்கள் என்ன உண்மையில் அம்மா சரியாக பாவம் அவட இதுக்கு கவலையாக இருக்கு எங்களுக்கு. அவள் அந்த இதில் இருந்தால் மாறுறதே அதாக ஒரு கஷ்டமான விடயம். உண்மையில் 11 ஆண்டுகளாக அப்படி இருக்குன்றது ஒரு உண்மையிலே ஒரு வேதனையான ஒரு விடயம். நீங்கள் இன்றைக்கு இந்த சாமான்களை கொண்டு வந்து உங்களுக்கு தந்தது அப்படி சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷமா? உங்களுக்கு அரிசிமா சீனி பருப்பண்டு உங்களுக்கு தேவையான சாப்பாடு சாமான்கள் இருக்குது. உண்மையில நாங்கள் நீங்கள் நன்றி சொல்கிறீங்களா எங்களுக்கு? யாருக்கு நன்றி? எல்லாருக்கும் நன்றியா? அவள் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறா. எங்களுக்கும் மற்ற எங்களுடைய அமைப்பினுடைய எங்களுடைய இயக்குனர் சசிகரன், மற்றது அந்த எங்கள் அமைப்புக்கான நிதிகளை வழங்கி கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பான நல்ல உறவுகள் எல்லோருக்குமே இந்த அம்மாவின் சார்பாலையும் எங்களுடைய இந்த குழுவினர் சார்பாகவும் மிகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இப்போ அளவட்டியில் கணேசபுரம் என்ற இடத்துல சின்னத்திர கமலாதேவி அம்மா அவர்களுடைய வீட்டிலே இங்கே வந்திருக்கோம். எங்களுடைய நெளிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பில் இருந்தான உதவிகளை வழங்குறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். அதுக்கு 10,000 ரூபா பெறுமதியான உணவுப் பொருட்கள், மற்றது தேவையான பொருட்கள் எவ்வாறு வழங்க இருக்கிறோம். அந்த வகையில் 35 வருஷம் என்ன 35 வருடங்களாக எழும்பி நடக்க முடியாமல் தன்னுடைய பணிகளை தான் செய்ய முடியாமல் இன்னொரு உதவியை எதிர்பார்த்த வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எந்த வகையில் அவருக்கு உதவி செய்கிறதில் நாங்கள் மகிழ்வடைவதோடு இந்த நிறைவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பிலிருந்து இதுக்கு நிதி உதவி வழங்கி இந்த செயற்பாடுகளை செயற்படுத்தி கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய அந்த உதவியின் வகையாக இப்படியான பணிகளை எங்களால் செய்யக்கூடியதாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு அம்மா அவங்களோட பேர் கற்றுங்க. நீங்கள் எவ்வளோ காலமாக இப்படி கஷ்டப்படுறீங்கன்ற ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். சொல்லுங்க. எவ்வளோ காலமாக இப்படி இருக்கிறீங்க? இப்போ எத்தனை வருஷம் நீங்கள் நடக்கலாம் வந்து? இப்போ எத்தனை வருஷம்? 30 வருஷத்துக்கு கூட. அப்போ உங்களோட மகள்லாம் உங்களை பார்க்குறாவோ? ஒரு மகளே? ஓ அதான் உங்களை பார்க்குறேன். அப்போ நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு இந்த சாமான் 10,000 ரூபா சாமான உங்களோட மகளுக்கு கொடுக்குறது உங்களுக்கு சந்தோஷம் என்ன? உங்களை பார்க்குற மகளுக்கு சாமான உங்களுக்கு தந்து நீங்கள் கொடுக்குற சந்தோஷம் என்ன? பார்க்குறா? ஓ
நாங்களும் கிடந்த அமைப்பு எங்களுடைய நிலையீட்டோடுக்கான நேசகர்கள் அமைப்பு வந்து இப்படி நிறைய செய்கிற மக்களுக்கு கொடுக்குறோம், உதவிகளை செய்து கொண்டு வரோம் நாங்கள். நீங்கள் எங்களை என்ன சொல்ல போகிறீங்க? என்னம்மா சொல்ல போகிறீங்க எங்களுக்கு? சந்தோஷமா? சரியம்மா, என்ன சரி, ஓகே. சரி, வணக்கம். நான் இதயராஜ், நலிவிட்டோருக்கான நேசகரங்கள் அமைப்பிலிருந்து. நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்துடுறோம்னு சொன்னால், நாங்கள் வந்து மாவை கலட்டி என்ற இடத்துல இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். இது வந்து மாவை கலட்டி கிராம அபிவிருத்தி சங்கத்தில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இன்றைக்கு என்ன ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுன்னு சொன்னால், இன்றைக்கு திருமதி ஜோகேஸ்வரி அந்த அம்மா அவங்களுடைய 80வது பிறந்த நாள். அவங்க ஃப்ரான்ஸில் வாழ்கிறாங்க. அவளுடைய 80வது பிறந்த நாளை ஒட்டி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிதி உதவி ஒன்று செய்திருக்கிறாங்கிற அமைப்புக்கு வந்து அந்த அந்த அதன் மூலம் நாங்கள் இன்றைக்கு இந்த மாவை கலாட்டி என்ற இந்த கிராமத்தில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்கள், ஒரு 70 வயதுக்கு மேற்பட்டார்கள், அதே மாதிரி நல்லிணக்கபுரம் காங்கேசந்துறை நல்லிணக்கபுரம் என்ற இடத்துல இருக்கிற வயது முதிர்ந்தவர்கள், அங்கே ஒரு 15 பேர், இங்கே ஒரு 20 பேராக 35 பேர் நாங்கள் தெரிவு செய்து அவர்களுக்கு இன்றைக்கு அன்பளிப்பு, அவருடைய பிறந்த நாளையொட்டி அன்பளிப்பு வழங்குவதற்காக நாங்கள் இங்கே இன்றைக்கு வந்திருக்கிறோம். உண்மையில் நன்றி. இப்போ அந்த அம்மாவுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். இன்றைக்கு அந்த ஒரு 35 முதியவர்களும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். உண்மையில் அவர்களுக்கு நல்ல ஒரு அன்பளிப்பை நாங்கள் கொடுக்குற எண்ணி அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. வாங்க, நாங்கள் இப்போ அந்த உள்ளுக்கு போவோம். அப்படிங்க, வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் வந்துடணும், எல்லாரும் ரெடியாக இருக்கணும். இப்போ நாங்கள் இப்போ எங்களுடைய அந்த பொருட்கள் வந்து பேக் பண்ணுற வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. அடுத்ததாக நாங்கள் அவர்களுக்கான அன்பளிப்புகளை வழங்கி இருக்கிறோம். மீண்டும் எங்களுடைய இந்த நலிவிட்டோருக்கான நேசகரங்கள் அமைப்புக்கு நிதியுதவி வழங்கிய திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு 80வது பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் கூறி எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். நேசக்கரங்கள் அமைப்பினுடைய தலைவர் திரு கார்த்திகேயன், சண்டிலிப்பாய் வடக்கு ரோமன் கத்தோலிக்க தமிழ் தலைவர் பாடசாலையினுடைய தலைவர் அவர்களே, அதிபர் அவர்களே, மற்றும் பலிகிழக்கு பிரதேச சபை உத்தியோகத்தர் இதயராஜ் அண்ணா அவர்களே, மற்றும் வேலரை பிரதேச உத்தியோகத்தர் ஒகஸ்டின் அண்ணா அவர்களே, மற்றும் நாவண்ணா வாசுதேவன், ஈனா சஜீவன் அண்ணா அவர்களே, மற்றும் எங்களுடைய கிராமத்திலே இருந்து வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, அயல் கிராமங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் எமது கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய சார்பிலே இந்த நலிவுற்றோருக்கான எமது 70 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான முதியவர்களுக்கான உதவி திட்டம் ஒன்று நாங்கள் ஏற்பாடு செய்த போது திருவாளர் இதயராஜ் அண்ணா அவர்கள் முன் வந்து
இந்த உதவி திட்டத்தை இந்த நேசக்கரங்கள் அமைப்பின் ஊடாக எமது கிராம மக்களுக்கும் எமது அயல் கிராமமான நல்லிணக்க கிராம மக்களுக்கும் இந்த உதவி திட்டத்தை செய்து தந்திருக்கின்றார். அந்த வகையில் அவருக்கான ஒரு நன்றியையும் வரவேற்பையும் ஏற்றுக்கொண்டு உண்மையிலேயே இந்த உதவி எங்களுடைய கிராம மக்களுக்கு ஒரு அடிப்படை வசதிகளில் ஒன்றாக நாங்கள் கருதுகின்றோம். மேலும் பல உதவிகள் இவர்கள் இது மட்டுமல்ல ஏனைய கிராமங்களுக்கும் சென்று இந்த உதவி திட்டத்தை செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் இவர்களுடைய பணி மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்து நேசக்கரங்கள் அமைப்பினுடைய தலைவர் திரு கார்த்திகேயன் அண்ணா அவர்கள், சண்டிலிப்பாய் வடக்கு தமிழ் கலவன் பாடசாலையினுடைய அதிபர் அவர்கள் தன்னுடைய கருத்தை மாவட்டபுரம் மாவை கலட்டி கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் அவர்களை மற்றும் முதியவர்களை இங்கு ஒழுங்கமைத்து ஒருங்கிணைப்பு செய்த ஒருங்கிணைப்பாளர்களை மற்றும் எமது அமைப்பின் உறுப்பினர்களை அனைவருக்கும் நிறைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எமது நேசக்கரங்கள் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பானது புலம்பெயர் தேசங்களில் வாழ்கின்ற எமது நண்பர்கள் மற்றும் இந்த உதவி வழங்குவதை நோக்கமாக மனதில் இருத்தி கொண்ட நல்லுள்ளங்கள் பலர் இணைந்து உதவிக்காக எமது பிரதேசத்தில் நலிவுற்ற மக்களுக்கு உதவி செய்து அந்த நலிவுற்ற நிலைமையை மாற்றுறதை நோக்கமாக கொண்டு பணியாற்றி அவர்களுடைய நிதி பங்களிப்பில் செயல்படுற ஒரு அமைப்பு. நாங்கள் பிரதானமாக பாடசாலை மாணவர்களுடைய கல்வியில் இருக்கிற தடைகளை நீக்கிறதுக்காகவும் மற்றும் வாழ்வாதார உதவிகளுக்கும் நலிவுற்ற இயலாமையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கும் அவர்களுடைய சுமையை குறைக்கிறதுக்காக உதவி செய்கிற ஒரு நோக்கமாக கொண்ட அமைப்பு. இப்போ வளமையாக நாங்கள் அந்த 3 செயற்பாட்டையும் செய்து வர நாங்கள் இந்த மாதம் அதற்கு மேலதிகமாக நமது நேசக்கரங்கள் அமைப்புக்கு ஆரம்பத்திலிருந்து உதவி புரிந்து வருகின்ற நல்லுள்ளமாகிய திருமதி தீனா யோகேஸ்வரி அவர்களினுடைய 80வது பிறந்த நாளையொட்டி அவர் தனது ஆடம்பர செலவுகள் எல்லாத்தையும் குறைத்து அதில் மீதமாக்கி அந்த பணத்தை எமது பிரதேசத்தில் இருக்கிற நல்ல செயற்பாடுகளுக்காக பயன்படுத்த சொல்லி எமது அமைப்புக்கு அனுப்பியிருந்தார். அந்த வகையில் அவருடைய ஒரு நிதி பங்களிப்பில் இந்த உதவி திட்டம் முதியவர்களுக்காக நாங்கள் செயற்படுத்துகிறோம். இன்றைக்கு பொதுவாக முதியோர் தினம் கொண்டாடப்படுற இந்த காலத்தில் இதை நாங்கள் செய்கிறது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறோம். கூடுதலாக முதியோர் பருவம் என்றது சாதாரணமாகவே அதை எதிர்கொள்கிறதுக்கு சிரமமான ஒரு நிலை இருக்கும். அதிலையும் புதிதாக விடுவிக்கப்பட்ட இடங்களில் உங்களுக்கு இருக்கிற அந்த சிரமங்களை சொல்லி கிராம அபிவிருத்தி சங்கத்தில் இருந்து எங்களுக்கு அந்த கோரிக்கை கனவாக நாங்கள் அதை உணர்ந்து செய்திருக்கிறோம். இந்த வகையில் இப்படி ஒரு நிகழ்வில் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கின இந்த புலம்பெயர் தேசத்திலிருந்து எங்களுக்கு உதவி வழங்குகிற நமது நண்பர்களுக்கும் இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறதோடு சிறப்பாக இந்த தனது பிறந்த நாளையொட்டி இந்த உதவிக்கு நிதியளித்த மதித்தீனா யோகேஸ்வரி அவர்களுக்கும் சிறப்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் ஒரு முன்னுதாரணமாக இருந்து இந்த செயற்பாட்டை செய்திருக்கிறார். அவரை தொடர்ந்து வேறு உறுப்பினர்களும் இவ்வாறான உதவிகளை வழங்க முன்வந்து கொண்டிருக்கிறார் என்ற வகையில் அதை தெரிவித்துக் கொண்டு இங்கே இருக்கிற அனைத்து முதியோர்களுக்கும் எமது அமைப்பு சார்பாக முதியோர் தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு எமது உதவி பணியை நாங்கள் செய்கிறோம். இதை ஒருங்கிணைத்து தந்த எமது அமைப்பின் உபதலைவர் அவர்களுக்கும் மற்றும் புலம்பெயர் தேசத்தில் இருந்து எங்களை ஒருங்கிணைத்து இந்த நிதியுதவிகளை வழங்கி கொண்டிருக்கிற எனது நண்பர் சபீரன் அவர்களுக்கும் மற்றும் முதியவர்களின் ஒருங்கிணைக்க உதவிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எனது அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்.
வணக்கம். நான் இன்றைக்கு இந்த மாவட்ட கிராம சங்கத்தில் முதியோர் நிகழ்வுக்கான ஒரு நிகழ்வில் ஏற்பாட்டில் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் மூலமாக அவன் அனுசரணையுடன் அந்த முதியோர்களுக்கான புறமதிமிக்க பொருட்கள் சுமார் 35 பேருக்கு வழங்கப்பட்டது. 2 கிராமங்கள் உட்பட மாவேரட்டி நல்லிணக்கபுரம் ஆகிய 2 கிராமங்களுக்கும் அந்த உதவி திட்டம் பொறுமையான உதவி திட்டம் வழங்கி முதியவர்கள் கொஞ்சம் நல்ல மனநிலையில் செல்லக்கூடிய ஒரு சந்தோஷமான நிகழ்வை இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படுத்தியிருந்தார். அந்த நிகழ்வுக்காக பிரான்சில் இருக்கிற யோகேஸ்வரி அம்மா அவர்கள் சுமார் 80,000 பெறுமதியான பொருட்களை இந்த உதவி திட்டம் மூலம் தன் பிறந்த நாளை ஏதாவது நல்ல வகையில் பிரயோசனப்படும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக இங்கே இந்த நலிவுற்றோர் நேசக்கரங்கள் ஊடாக கிராம சங்க அனுசரணையுடன் இந்த நிகழ்வு இங்கே நடைபெற்றது. அதுக்கு நாங்கள் முதியவர்களான நாங்கள் அந்த வகையில் நானும் ஒரு இந்த பொருள் சிறு உதவி என்றாலும் அது அவர் நினைச்சு இந்த வழங்கினது பெரிய நல்ல மனசோட இந்த உதவியை இங்கே அனுப்பினது மிக மிக நன்றி. இதுபோல் அவ போல இன்னும் எத்தனையோ பேர் இந்த புலம்பெயர் தேசங்களில் வாழ்கிறார்கள். அவர்களும் இந்த பிறந்தநாள் காலங்களில் தானும் நிறைய இந்த நலிவுற்றோர்களுக்கான நிறைய வேலை திட்டங்களை இப்படியான சந்தர்ப்பங்களை நான் செய்தால் அவர்களும் வாழ்க்கையில் நிறைவேற்றதாக இருக்கும். அந்த பரிசு பெற்ற அந்த உதவி திட்டங்களை பெறுபவர்களுக்கும் ஒரு மனநிம்மதி, அவர்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கும். அப்படி அதை மனதில் கொண்டு ஏன்னா புலம்பெயர்ந்தவர்கள் இருக்கின்ற வசதி உள்ளவர்கள் இப்படியான கிராமங்கள் மூலம் இனங்கண்டு முதியோர்கள் தினம் அப்படி நலிவுற்றோர் அப்படியான சில தினங்கள் வரும்போது இது மட்டுமல்ல வேறு வகையான உதவிகளும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் செய்தால் அது மிக அந்த நாட்டுக்கும் இந்த தேசத்துக்கும் ஒரு உதவியாக இருக்கும். அவர்கள் பிறந்த தேசத்துக்கும் ஒரு வாழ்த்து அவைகள் மூலம் ஒரு வாழ்த்துக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கும் நான் 70 வயதும் பூர்த்தியானபடியால் என்னையும் இங்கே அழைக்கப்பட்டது வழங்கக்கூடிய எனக்கும் அந்த தினம் கிடைத்தது. இதற்கும் நான் என் சார்பாகவும் இந்த பயன்பெற்றோர் சார்பாகவும் பூரண மரியாதையுடன் அவருக்கு நன்றி செலுத்துவேன். வணக்கம்.